அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் சில இடங்களில் சோதனைகள் நடத்தியிருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது அதுக்கு எதிரான அந்த பரிவர்த்தனைக்கு எதிரான சட்டம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாலிட்டியில் இந்த டேட்டா இருக்கும். அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் அப்படிங்கிறதுக்கு எதிரான சட்டம் 2002 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி அமலாக்கத்துறை எதுக்கு கீழே வருது அப்படின்னா, இந்த புலனாய்வு பிரிவுகள்னு ஒரு பிரிவு உண்டு. இதில் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை விசாரிக்கிறது தான் இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 டேட்டா நமக்கு ஏற்றப்பட இருக்குது. இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பான விசாரணையை 2002 சட்டத்தின்படி விசாரிக்கிறாங்க. அமலாக்கத்துறைங்கிறது புலனாய்வு பிரிவில் நிதி சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிற புலனாய்வு பிரிவு தான் அமலாக்கத்துறை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், விருதுகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து விருதுகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிய சிற்ப கலைஞர்கள் 6 பேருக்கு கலைச்செம்மல் விருது. அப்போ கலைச்செம்மல் விருது எந்த கலைஞர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓவிய சிற்ப கலைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மரபு வழி நவீன பாணி ஓவிய சிற்பக்கலைகளில் திறமை மிக்க 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது வழங்கப்பட்டிருக்கு. இது எந்த துறையால் வழங்கப்படுது அப்படின்னா, தமிழக கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கலைச்செம்மல் விருது வழங்கப்படுது. கலைச்செம்மல் விருதுக்கு மரபு வழி ஓவிய பிரிவில் மணிவேலு, அப்புறம் சிற்ப பிரிவில் பார்த்திங்கன்னா பாலச்சந்தர், கோ கன்னியப்பன், நவீன பாணி ஓவிய பிரிவில் பார்த்திங்கன்னா முரளிதரன், செல்வராஜ், அப்புறம் சிற்ப பிரிவில் ராகவன் ஆகிய 6 கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகளையும் செப்பு பட்டயம் மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் முதல்வர் வழங்கியிருக்காங்க. இது தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. லாஸ்ட் டைம் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த விருதுகளிலிருந்து பொறுத்துக்கையில் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ விருதுகள் சார்ந்து கேள்விகள் வந்தால் கொஞ்சம் தமிழ்நாடு சார்ந்து வர்றதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் இந்த டேட்டாவை லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து மத்திய அரசு பணிக்கு போயிருக்காங்க. தமிழக ஐபிஎஸ் அதிகாரி மத்திய போதைப்பொருள் தடுப்பு துணை இயக்குனர் ஜெனரலாக நியமனம். அதாவது ஒரு சிவில் சர்வெண்ட், அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் பணியில் இருக்கிறவங்க சென்ட்ரலுக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. நமக்கு யூபிஎஸ்சி கான்செப்டில் வரும். மத்திய அரசு பணிக்கு செல்ல அண்மையில் விருப்பம் தெரிவித்திருந்தார். இவங்க வாலண்டியராக அந்த இதை இது பண்ணுறாங்க. அதை தமிழ்நாடு அரசு முதல்ல ஏற்றுக்கொண்டு அதை வச்சு சிபாரிசு பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஜெனரலாக பணியமர்த்தி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பதவியில் 5 ஆண்டுகள் அல்லது மறு உத்தரவு வரும் வரை பணியில் இருப்பார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சிவில் சர்வெண்ட் எப்படி போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த விருப்பத்தை அரசுகள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அதன்படி எந்த அரசு கீழே அவங்க பணி செய்கிறாங்களோ அந்த அரசு பரிந்துரை செய்கிறாங்க. அதனை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அவங்கள பணி மாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அன்றைக்கி பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டா 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊர் என்னவா தரம் உயர்த்திருக்காங்க அப்படின்னா, நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதாவது 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி 2021 அக்டோபர் 16 மானாமதுரை, திருமுருகன்பூண்டி, திருச்செந்தூர், பள்ளப்பட்டி, கூடலூர், கொல்லங்கோடு, திட்டக்குடி, காரமடை, முசிறி, மாங்காடு, லால்குடி, குன்றத்தூர், வடலூர், கூடுவாஞ்சேரி, பொன்னேரி, திருக்கோவிலூர், திருநின்றவூர், உளுந்தூர்பேட்டை, சோழிங்கநல்லூர், களக்காடு உட்பட 28 ஊர்கள் நகராட்சியாக மாற்றியிருக்காங்க. அதாவது ரீசெண்ட் டேஸில் எப்போ அப்படின்னா, அந்த 2021 அக்டோபர் 16 பார்த்திங்கன்னா இந்த ஊர்கள் எல்லாம் நகராட்சியாக மாறியிருக்கு. அப்போது 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊர்கள் எவ்வாறு தரம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு விடை அளிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி செய்திகள் கொஞ்சம் கம்மியாக தான்